உங்க வீட்ல 2ஓ இல்ல அதுக்கு மேல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் எப்பயும் அன்போடையும், ஒரு பாண்டிங்கோடையும் இருக்கணும் அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. முதல்ல சின்ன குழந்தைங்க முன்னாடி பெரியவங்கள அக்கா, அண்ணான்னு அட்ரஸ் பண்ண சொல்லிக் குடுங்க. ஏன்னா, அந்த மாரி அவங்க கூப்பிடும்போது சைக்காலஜிக்கலா எனக்கு எதா இருந்தாலும் அண்ணாவோ இல்ல அக்காவோ சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கனெக்ஷன நீங்க உங்களே அறியாம இன்டைரக்ட்டா அவங்களுக்கு படிச்சு குடுக்குறீங்க. 2வது பெரிய குழந்தைங்க தவறு பண்ணும்போது, அத சின்ன குழந்தைங்க முன்னாடி கண்டிக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா, அதையே ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்ப பார்த்தாலும் திருத்திட்டு இருக்கிறதோ, இல்ல எப்ப பார்த்தாலும் அதையே நெகட்டிவா கிண்டல் பண்றதோ பண்ணவே கூடாது. அதே மாதிரி தான் சின்ன குழந்தைங்க பண்ற தவறையும் ரொம்ப அளவுக்கு அதிகமா கிண்டல் பண்ணி காமிக்க கூடாது. 3வது உங்க வீட்ல ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இல்லன்னா சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐட்டம் உங்க யாருக்காவது குடுக்குறீங்க அப்படின்னா, இது அண்ணாக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. இது அக்காக்கு பிடிக்குமான்னு பாருங்க. உங்க தம்பியோட ஐடியா என்னன்னு கேளுங்க அப்படின்னு நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவங்களுக்கு எதுனாலும் அண்ணா, அக்கா நம்ம கூட வேணும். தம்பி, தங்கச்சி நம்ம கூட வேணும் அப்படிங்கிற அந்த பாண்டையும், அந்த ரெஸ்பெக்ட்டையும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். நீங்க இத யோசிச்சு பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.